எனது அன்பு சகோதர சகோதரிகளே, நமது வாழ்வில் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள், தீர்க்க முடியாத நோய்கள், தீராத பண கஷ்டங்கள் இருந்தாலும் அதை நொடியில மாற்றக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கிறது தெரியுமா? கோடி அற்புதர் என்று அழைக்கப்படும் பதவி புனித அந்தோணியாருக்கு உண்டு. நீங்கள் தொடர்ந்து 9 செவ்வாய்க்கிழமைகள் இவரை நோக்கி மனமுருகி ஜெபம் பண்ணினால் உங்க வாழ்க்கையில் நடக்கவே நடக்காதுன்னு நினைச்ச ஒரு விஷயம் கூட அற்புதமாய் நடக்கும். இந்த 9 வார ஜெபத்தை எப்படி செய்யணும், இதை செஞ்சா உங்க வாழ்க்கையில என்ன நடக்கும்னு இந்த வீடியோவில் முழுசா பார்ப்போமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, சரியா? செவ்வாய் ஜெபம் பண்ணினா என்ன நடக்கும்? செவ்வாய்க்கிழமை என்பது ஒரு புனித அந்தோணியாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு புனிதமான நாள். ஏன் 9 வாரங்கள் ஜெபிக்க வேண்டும்? 9 என்பது ஆன்மீக ரீதியாக ஒரு முழுமையை குறிக்கும் நவநாள் காலம். காணாமல் போனவை கிடைக்கும். உங்க வாழ்க்கையில இழந்த சந்தோஷம், அமைதி, வேலை அல்லது காணாமல் போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். தீராத நோய்கள் குணமாகும். மருத்துவத்தால் கைவிடப்பட்ட நோய்கள் கூட அந்தோணியாரின் பரிந்துரையால் குணமாகும். பில்லி சூனியங்கள் அழியும். தீய சக்திகள், கண் திருஷ்டிகள், பேய் பிசாசுகளின் தொல்லைகள் உங்க குடும்பத்தை விட்டு ஓடி போகும். முக்கியமாக உங்கள் உள்ளத்தின் பாரங்கள் நீங்கி இல்லத்தில் அமைதியும் ஆசீர்வாதமும் தங்கும். ஜெபம் எப்படி செய்ய வேண்டும்? இந்த ஜெபத்தை நீங்கள் வீட்டிலேயோ அல்லது அந்தோணியார் ஆலயத்திலேயோ செய்யலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, நேரத்தை தேர்வு செய்யுங்கள். எப்படின்னா காலையில் அல்லது மாலையில் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை 9 வாரமும் சரியாக பின்பற்ற வேண்டும். நம்ம அடுத்தது என்ன பண்ணுவோம்? ஆயத்தப்படுவோம். எப்படி ஆயத்தப்படணும்? அந்தோணியார் படம் அல்லது சுரூபத்தின் முன் ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றுங்க. அந்த மெழுகுவர்த்தி உருக உருக உங்களுடைய பாவங்களும் கவலைகளும் உருகி மறைய போகுதுன்னு நம்புங்க. முழுசா மனசார நம்புங்க. அப்புறம் என்ன பண்றோம்? ஒப்பு கொடுக்கணும். எப்படி ஒப்பு கொடுக்குறோன்னு பாருங்க. புனித அந்தோணியாரே, இந்த 9 வாரங்கள் எனது இந்த தேவைக்காக ஜெபிக்கிறேன், எனக்கு பரிந்துரை செய்யுங்கள் என்று மனமுருகி கேளுங்கள். இந்த தேவைன்னு வர இடத்துல என்ன பண்ணணும்னா உங்க தேவையை சொல்லணும், சரியா? 4வது என்ன பண்றோம்? அன்பளிப்பு. நம்ம ஒரு இந்த நவநாள் காலத்தில் உங்களால் முடிஞ்ச ஏழை எளியவர்களுக்கு உணவு அல்லது தர்மம் கொடுத்து இந்த ஜெபத்திற்கு இன்னும் அதிக பலத்தையும் வல்லமையும் சரியா? அந்தோணியார் சக்தி வாய்ந்த நவநாள் ஜெபம். இந்த ஜெபத்தை முழுமையா வாஞ்சியோட மனசார மனமுருகி நம்ம பதவி புனித அந்தோணியார் கோடி அற்புதம் நம்ம கேட்க போறோம். எப்படின்னு பாருங்க. அற்புதங்களின் அரசரே, பதுவை புனித அந்தோணியாரே, விலை மதிக்க முடியாத ஆன்மீக மாணிக்கமே, கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு பரம சஞ்சீவி ஆனவரே, உமது இன்பமான சந்நிதானம் தேடி உமது பாதத்தில் சரணடைகிறோம். பிசாசுகளை மிரட்டி ஓட்டும் சூரதனம் உள்ள மேய்ப்பரே, இவ்வுலகில் எங்களது ஆதரவும் நம்பிக்கையும் நீரல்லவோ. நாங்கள் செய்த குற்றங்களை பாராமல் அழுகிற எங்களை அரவணைத்து எங்களுக்கு ஆறுதல் தாரும். உமது கரத்தில் வீற்றிருக்கும் திவ்ய குழந்தை இயேசுவிடம் எங்களது இந்த விண்ணப்பத்தை பரிந்துரைத்து எங்களுக்கு பெற்று தந்தருளும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? உமது வல்லமையுள்ள புதுமைகளால் எங்களை ஆசீர்வதித்தருளும். ஆமேன். இதுல இந்த விண்ணப்பத்தை வந்த இடத்துல உங்கள் தேவையை மனசுல நினைக்கணும், சரி? இதை சொல்லும் போது, இந்த ஜெபத்தை நீங்க மனமுருகி சொல்லும் போது அந்த இதுல என்ன, அந்த தேவைன்னு வந்த இடத்துல உங்க மனசுல என்ன தேவையோ, உங்க எதுக்காக நீங்க ஜெபிக்கீங்களோ அதை மனசுல நினைச்சுக்கோங்க, சரியா? இந்த 9 செவ்வாய் ஜெபத்தையும் முழு நம்பிக்கையோட ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையில நடக்கிற அற்புதங்களை நீங்களே பார்ப்பீங்க. இந்த உருக்கமான ஜெபம் உங்க மனசுக்கு அமைதி தந்திருந்தா நம்ம ரீஷா விஜின் குமரி ஸ்டுடியோவிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கஷ்டப்படுற உங்க நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. புனித அந்தோணியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.